கொஞ்ச நாளாவே வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்லயும் சரி அது மட்டும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் 2-3 பேர் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க, ப்ரோ டிஸ்ட்ரிக்ட் ஏதாச்சும் கழனில வைங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி அந்த வேலையை வந்து நீங்க முடிச்சிடலாம். நம்ம காராமணி தோட்டமா இருக்கட்டும், இல்லை நம்ம வேர்க்கலை செடியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிளான் போட்டேன். முதல்ல என்ன பிளான் போட்டேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கலர் கலரா துணியை வந்து கட்டி வச்சோம்னா திருஷ்டி வந்து கழியும் அப்படின்னு வந்து கொஞ்சம் பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை முதல்ல வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கழனில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு முள்ளு மரத்தை அப்படியே வந்து வேரோட பேத்து போட்டு வச்சிருந்தோம். சரி அந்த மரத்துல இருந்து ஒரு சின்ன குச்சியை மட்டும் உடைச்சிட்டு வந்து அதுல இருந்த முள்ளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலர் கலரா தேவையில்லாத துணிகளை எடுத்துட்டு வந்து அந்த துணியை வந்து பாத்தீங்கன்னா முள்ளுல குத்தி ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா செட்டப் பண்ணிட்டேன். இப்பதான் பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவு நல்லா இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பானை மேலே வெள்ளை பெயிண்ட் அடிச்சுட்டு அது மேலே கருப்பு கலர் புள்ளி வச்சா திஷ்டி கழியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி இதை நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஆனால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் பண்ணுறது. ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சாச்சு. உண்மையாலே இப்படியெல்லாம் பண்ணால் திஷ்டி கழியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கே ஒரு டவுட் இருக்குது. மறக்காம க்ரீன் கலர் அடை தட்டி விட்டுருங்க.